இந்த லங்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் இப்போ நீர் இதாகிட்டே இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நீர் எடுத்துடலாம்னு சொல்லி அது எடுத்ததுக்கப்புறம் டாக்டர் போய் செக் பண்ணும்போது அவங்க பொட்டாசியம் லெவல் கூட இருக்குன்னு சொல்லி அப்புறம் அந்த டெஸ்ட்டு இடையில சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதோ இல்லை இந்த வெயிட் மட்டும்தான் அது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் டோஸ் ஒரு 45 days எடுத்தோம். இப்போ எடுத்ததுக்கு முன்ன காட்டிலும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஃபுட் இன்டேக் வந்து முன்னாடிக்கு இப்போ ரொம்பவே சேஞ்சஸ். நாகராஜன் அவங்களுக்கு இப்போ 72, இப்போ நேட்டிவ் பரமக்குடியில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டோஸ் ஒரு 45 days எடுத்தோம். இப்போ எடுத்ததுக்கு முன்ன காட்டிலும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. டாக்டர் சொன்ன மாதிரி இப்போ அந்த சிம்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் தெரியுது. இடையில சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதோ இல்லை இந்த வெயிட் மட்டும்தான் அது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு 1 kg 1.5 kg பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் அது மாதிரி அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இருக்குது. ரெண்டாவது ஆஃப்டர் இந்த மெடிசனுக்கு அப்புறம் மோஷனில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி எதுவும் வரி பண்ண வேணாம்னு சொன்னது. ஸோ அது எல்லாமே அந்த சிம்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருக்கிறதுனால இப்போ இன்னும் நிறையா சேஞ்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு சில இது இருக்கிறனால இப்போ செகண்ட் டைம் இப்போ கன்சல்டிங் மாதிரி பார்த்துட்டு இப்போ அதுக்கேற்றாப்புல சிரப் அண்ட் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த இதையும் ட்ரை பண்ணிட்டு செகண்ட் வீக்லேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருந்தது. இவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இருந்தது, பட் இந்த இதுதான்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்போ. ஏன்னா பேசிக்காக இவங்களுக்கு வந்து சுகர் பேஷண்ட்னால அந்த வெயிட் லாஸ் இருக்கிறதுனால மேபி இந்த சுகர்னால வெயிட் லாஸ் இருக்கோ என்ன அப்படின்னு நினச்சிட்டு டாக்டர் போய் செக் பண்ணும்போது அவங்க பொட்டாசியம் லெவல் கூட இருக்குன்னு சொல்லி அப்புறம் அந்த டெஸ்ட்டு இது மாறி அந்த மாதிரி தான் போய்கிட்டே இருந்தது. அப்புறம் இவங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகலன்னு சொல்லி தென் அப்போ அந்த குடல் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம், அந்த டெஸ்ட்டு இது மாறி போயிட்டு இருந்தப்போ கடைசியாக வெயிட் லாஸ் வந்து ரொம்ப சேஞ்சஸ் இருந்தனால உடனே ஃபேமிலி டாக்டர் ஒருத்தவங்க ஊரில் இருக்காங்க, அவங்க சொல்லி மதுரையில் ஒரு டாக்டர் பார்த்து அவங்க தான் ஃபுல் செக்அப் போச்சு. ஒரு 3 days மதுரையிலே இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. ஸோ அங்கே வச்சு பார்த்து அங்கே அவங்களோட கிளினிக் தனியாக இருந்துச்சு, அங்கே வச்சு தான் அவங்களுக்கு இந்த லங்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் இப்போ நீர் இதாகிட்டே இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நீர் எடுத்துடலாம்னு சொல்லி அது எடுத்ததுக்கப்புறம் கீமோ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்களா, அவங்களால சப்போர்ட் பண்ண முடியல. அப்போ அதனால் அந்த இது எடுத்தப்போ டெஸ்ட் எடுக்கிறப்பே அவங்களுக்கு வந்து அவங்களால அந்த இன்ஜெக்ஷன் போட்டு இது பண்ணுறது அதை அவங்களால சப்போர்ட் பண்ண முடியல. ஹீமோனா இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். ஸோ அலோபதி இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணாங்க. ஸோ தென் நான் இப்போது அது செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்து தான் இது பண்ணோம். அதுவுமே வந்து இந்த 45 daysக்கு முன்னாடினா அது ஒரு 1 month அந்த டைமில் தான் அது ஐடென்டிஃபையே பண்ணோம். ஸோ அது பண்ண ஒரு 2 weeks என்னமோ தான் நான் இங்கே வந்து செக் பண்ணி உடனே டேப்லெட்ஸ் வாங்கி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ டாக்டர் வந்து இப்போ நாங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் அப்பா பண்ண முடிஞ்சது. அவங்க டைரெக்டாகவே இப்போ பேசினாங்க. ஸோ இப்போது அவங்களோட சைடில் இருக்க எல்லாமே சொன்னாங்க. பட் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் எங்களுக்கு தெரியும். அது பார்க்கும்போது முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். இப்போ அவங்களே எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஸோ ஒன்றும் எங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ தென் இப்போது செகண்ட் டோஸுமே வந்து அதனால தான் ஒரு சில அந்த அவங்களுக்குள்ள டிஃபெக்டை சொல்லி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அதுக்கு சேஞ்சஸ் மட்டும் சேம் இதே டேப்லெட்ஸு ப்ளஸ் அவங்களுக்குள்ள அந்த மோஷன் ட்ரபிளில் இருக்க பிரச்சனை ப்ளஸ் இவங்களுக்கு சுகராக இருக்கிறதுனால வேறு என்ன பண்ணலாம் என்னன்னு கேட்டு இன்கேஸ் கோல்டு எதுவும் இம்பேக்ட் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டு இப்போ அந்த மாதிரி இது சேஞ்சஸ் வாங்கியிருக்கோம். ஃபுட் இன்டேக் வந்து முன்னாடிக்கு இப்போ ரொம்பவே சேஞ்சஸ். அவங்க நல்லா இப்போ சாப்பிட்றாங்க. முன்னாடி வந்து அவங்களால சாப்பிட முடியாது. இப்போ நிறையா இந்த சென்ஸ் இப்போ முன்னாடி சாப்பிட்டதுக்கு 2 இட்லி இப்போ 3 இட்லி சாப்பிட்றாங்க, எக்கு சாப்பிட்றாங்க. அது போக நம்ம சொல்கிற அந்த ஃப்ரூட்ஸு சீட்ஸு இந்த இதெல்லாம் சாப்பிட்றாங்க. முன்னாடி அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இப்போது அந்த இன்டேக் நல்லா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. தேங்க்யூ.